வணக்கம் உறவுகளே. இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2025ஆம் ஆண்டு. இன்று பாக்ஸிங் டே. கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் கனடாவிலே பாக்ஸிங் டே அன்று கடைகள் எல்லாம் சேல் போடுவார்கள். இன்றைய தினம் வெளியிலே பார்த்தீர்கள் என்றால் காற்றுடன் சேர்ந்து பனிப்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 10 சென்டிமீட்டர் வரை இந்த பனிப்பொழிவு இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே வழியிலே செல்பவர்கள் கொஞ்சம் அவதானமாக செல்லுங்கள். இன்று நான் ஐயப்பன் இந்து ஆலயத்துக்கு செல்ல போகின்றேன். நேற்றும் இன்றும் ஐயப்பன் இந்து ஆலயத்திலே விசேடமாக அந்த அடியவர்கள் சுவாமிமார்களுக்கு நெய் நிரப்புகின்ற அந்த வைபவம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நெய் நிரப்புகின்ற அந்த காட்சியை நாங்கள் சென்று பார்ப்போம். வாருங்கள். எவ்வளவு மக்கள் அங்கே திரண்டிருக்கிறார்கள், என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாருங்கள். எமது ஆலயத்தில் இன்றைக்கு 25, 26ஆம் தேதிகளில் மிக சிறப்பான முறையில் சாமிமார்களுடைய விரத பூர்த்தியான அந்த நெய் நிரப்புகின்ற கங்கரியம் நேற்று மிக சிறப்பாக இடம்பெற்றது. அதே போன்று இன்று மிக சிறப்பான முறையில் எமது குருசாமி நாகலிங்கம் சுப்பிரமணியம் அவர்கள் எமது ஆலயத்தினுடைய முதுகெலும்பாக நின்று இளைய சமுதாயத்தில் இன்று வளர்த்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ சாமிமார்களை உருவாக்கி அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் ஆளாகிக் இருக்கின்ற வனத்தகத்துக்குரிய எனது பண்புக்குரிய எனது பாசத்துக்குரிய குருசாமியின் பாதார விந்தமதை பணிந்து நமது ஆலயத்தின் நிர்வாகம் சார்பாக கலைத்துறையிலே பஜனையிலே இருக்கின்ற என்னோடு பகிர்வதில் இந்த யூடியூப் சேனலை சார்ந்தவர்கள் அன்பு பகிர்கிறார்கள். அந்த வகையிலே இன்று இந்த ஐயப்ப விரதம் பூர்த்தி அடையவிருக்கின்றது. நாளை எம்பெருமானுக்கு நெய் சுமந்து வந்து அபிஷேகம் செய்து வேண்டிய நிகழ்வை எல்லாம் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற எம்பெருமான் அள்ளி கொடுக்கின்றவன். அவனுடைய சிறார்கள் பார்த்தீர்கள் என்றால் 1500க்கும் மேற்பட்ட சுவாமிமார்கள், இளைஞர்கள், யுவதிகள், இந்த வயது 13 குறிப்பிட்ட யுவதிகள், மாளிகப்புறங்கள், மணிகண்டன் அப்படி என்று ஐயனுடைய விரதத்தை பலவிதமான கோணங்களிலே பிடித்திருக்கிறார்கள். எமது ஆலயம், எமது நிர்வாகம் மிக சிறப்பாக 635 மிடில் ஃபீட்டில் அமைந்திருக்கின்ற கனடா ஸ்ரீ இந்திய ஐயப்பன் ஆலயம் மிக சிறப்பான முறையிலே ஆண்டுதோறும் இந்த ஐயப்பனுடைய விரதம், மண்டல விரதத்தை மிக மகிழ்ச்சியாக நடாத்தி கொண்டு வருகிறார்கள். இவ்வருடமும் மிக சிறப்பான முறையிலே கோடிகள் இங்கு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்ய தொண்டர்கள் சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கலக்கம் தேவையில்லை. இங்கு வாருங்கள். எம்பெருமானுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கான இடங்கள், உங்களுக்கான அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது. எம்பெருமான் சன்னிதானத்திலே இந்த ஐயப்ப விரதம் 48 நாட்கள், ஆனால் ஒரு மண்டலம் 41 நாட்கள் என்று நாம் கொள்கிறோம். ஆனால் 48 நாட்கள் தான் இந்த ஒரு மண்டலம். ஆகவே சரியான உரிய முறையிலே இந்த விரதத்தை நாம் கடைப்பிடித்தால் ஐயன் நம்மனை காண்பான். நாங்கள் சபரிமலைக்கு சென்று ஐயனை காணலாம். ஆனால் உரிய முறையிலே விரதம் இருந்தால் தான் ஐயப்பன் உங்களை பார்ப்பார் என்றதன் ஐதீகம். ஆகவே எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே கலக்கம் தேவையில்லை. சிறப்பான முறையிலே இங்கே பஜனைகள், நெய் நிரப்புகின்ற கங்கரியங்கள் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளை காலை எமது முதலாவது அபிஷேகம் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. சாமி சரணம். வெளியிலே காற்றுடன் கூடிய பனிப்பொழிவு நடந்து கொண்டிருந்தாலும் கோயிலுக்குள்ளே ஐயப்பன் பக்தர்கள், அடியவர்கள் அங்கே வந்து சுவாமிமார்களுக்கு நெய் நிரப்புகின்ற அந்த காட்சியை காணும்போது மெய் சிலிர்க்கின்றது. மண்டபம் நிறைந்த அடியவர்கள் அங்கே காணக்கூடியதாக இருந்தது. மிகவும் சிறப்பான முறையிலே அங்கே தொண்டர்கள் அங்கே கடமையாற்றி கொண்டிருந்தார்கள். ஒழுங்கான முறையிலே அவர்களை இருத்தி அங்கே வழிநடத்தி கொண்டிருந்ததையும் மிகவும் நன்றாக அவர்களுக்கு உதவிகள் புரிந்து வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது.
இந்த ஐயப்பன் ஆலயத்திலே வருடந்தோறும் இந்த நெய் நிரப்புதல் மிகவும் சிறப்பாக நடைபெறும். கடந்த வருடம் கூட நான் அந்த காணொளி எடுத்து போட்டிருந்தேன். ஒவ்வொரு வருடங்களும் மிகச் சிறப்பாக இவர்கள் இதை செய்வார்கள். அந்த வகையிலே இந்த வருடமும் மிகவும் சிறப்பான முறையிலே இதை செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. சுவாமிமார்களை அனுப்புகின்ற நாளிக முறைமை அதாவது முறையிலே இங்கே செல்லுங்கள். அடுத்தது 2வது நேற்று காலை நெய் நிரப்பின சுவாமிமார்கள் இன்று உங்களுடைய பேட்டதுள்ளல் இன்று மாலை 5 மணிக்கு இன்றைய நிகழ்வான இந்த நெய் கைங்கரியம் நிறைவேற்றதும் 2 நாட்களுக்கும் சேர்ந்து ஒரு கட்டாயமான தினத்தில் ஒரு பங்கு தயவு செய்த அந்த நெய்திறப்புள்ள கைங்கரியத்தில் முற்றுமுழுதாக ஈடுபட்டிருக்கின்றோம். உங்களுக்கு கலக்கம் தேவையில்லை, தயக்கம் தேவையில்லை. 5 மணி வரையில் நெய் சுவாமிமாருக்கு அந்த நெய் கைங்கரியம் இடம்பெறும் வரையில் தொடர்ந்து நாம் செயலாற்றுவோம் என்பதை எல்லாம் வல்ல கலிகவர்ணன் கண்கண்ட சிவன் சபைகளிலான சாஸ்திராவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சாமியே சரணமையே சாமி சாமி.
எழுந்தருளும் பூதநாதா ஆலை மேல் எழுந்தருளும் பூதநாதா சாமிய சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ கற்பூரகாதி போல என்னுள்ளம் முருகுதையா காந்தார வேந்தன் ஐயா பூதநாதா என்றும் கண்ணுக்கு கண்ணாயிருப்பாய் பூதநாதா சுவாமி சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ ஆனந்த வெள்ளம் பொங்கும் என் மனதில் நீ நிறுத்தாய் ஆராட்டி கலந்தருளும் பூதநாதா சாமி ஆனை மேல் எழுந்தருளும் பூதநாதா சுவாமி சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ சாலை மாலை யாரு வேலை பிள்ளை என் கண்கள் மூடி தூங்கும் போது பேரிய பிள்ளை ஐயப்பா பேரிய பிள்ளை ஐயப்பா பேரிய பிள்ளை பேரிய பிள்ளை அங்கு மலையிய பிள்ளை பேரிய பிள்ளை
இங்கு வந்த அடியவர்கள் அனைவருக்கும் தாராளமாக அங்கே அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதையும் காணக்கூடியதாக இருந்தது. வந்த அடியவர்கள் சந்தோஷமாக அந்த அன்னதானத்தை எடுத்து செல்வதையும் காணக்கூடியதாக இருந்தது. சரி உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.